அஸ்ஸலாமு அலைக்கும் தோழிகளே. இப்போ பாய் வீட்டு வெஜ் பிரியாணி செய்யலாம் பார்க்கலாம். ஒரு குக்கர் எடுத்து எண்ணெய் ஊற்றுறோம். காஞ்சதுக்கப்புறம் என்ன செய்கிறோன்னா 2-3 பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய் போடுறோமா. அது கொஞ்சம் ஃப்ரை ஆனதுக்கப்புறம் 2 பெரிய வெங்காயம் அதுவும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணுங்கள் தோழிகளே. அதுக்கப்புறம் 4 பச்சை மிளகா முழுசாக, அதுக்கப்புறம் 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது. இந்த பொடி நான் வீட்டிலே செய்வேன். அது உங்களுக்கு என்னென்னு உங்களுக்கு சொல்கிறேன், அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். அதுக்கப்புறம் என்னென்னா மிளகாத்தூள் எனக்கு 2 டீஸ்பூன் போடுறேன். உங்களுக்கு காரத்துக்கேற்ப எவ்வளோ வேணும்னோ அது போட்டுக்கலாம். அதுவும் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் தக்காளி இருக்குது பாருங்கள். இந்த எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது தக்காளி அரைச்சும் போடலாம், கட் பண்ணியும் போடலாம். நான் 4 தக்காளி அரைச்சி போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் என்ன செய்கிறேன்னா நல்லா வதக்கி விட்டுட்டு இந்த ஸ்டேஜில் பீன்ஸு, கேரட்டு, சோயா அதுவும் போட்டு உப்பும் போட்டு நல்லா கிளறி விடுறேன். விட்டதுக்கப்புறம் கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி நல்லா கிளறி விட்டுட்டு புதினா கொத்தமல்லி தழை போட்டு மூடி வைக்கிறேன். ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சதுக்கப்புறம் நல்லா பாருங்கள், இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு மேலே வரும்போது நான் என்ன செய்கிறேன்னா அளவு தண்ணி போடுறேன். நான் 1.5 கிளாஸ் அரிசி போட்டிருக்கேன். அதுக்கு 3 கிளாஸ் தண்ணி அதுவும் போட்டுட்டேன். போட்டு அரிசியும் போட்டேன். அரிசி போட்டதுக்கப்புறம் நல்லா கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன செய்கிறோன்னா கொத்தமல்லி தழை, புதினா அதுவும் போட்டு மூடி வச்சிடறேன் குக்கரை. ஒரு 3 விசில் போட்டு இறக்குறோம். இறக்குனா இந்த மாதிரி இருக்கும் தோழிகளே. சிக்கன் மட்டும்தான் அதில் இல்லை, ஆனால் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் என்ன வீட்டில் செஞ்சு சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் தோழிகளே. அஸ்ஸலாமு அலைக்கும். ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.